ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். இந்த தேர்தலினால் மக்களுக்கு என்ன நன்மை உள்ளது என்பது பொதுமக்கள் நன்கு உணர்ந்து ஆராய வேண்டும். அடுத்து, இந்த தேர்தலினால் இந்த கட்சிக்காரர்கள் தூண்டப்படுவது என் கட்சி உன் கட்சி என்று பொதுமக்களை தூண்டச் செய்து, அதிலே வெறி உணர்ச்சி தூண்டச் செய்து, கட்சி வேறுபாட்டில் பொதுமக்கள் பொது உடைமைகளை பஸ் எரிப்பதும், பல பொருள்களை சேதனப்படுத்துவதும் போன்ற பல நிகழ்ச்சிகளை செயல்பட்டு வருவதனால் விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. இன்றல்ல, என்று தேர்தல் உருவானதோ அன்று காலத்திலிருந்தே செயல்பட்டு வருகிறது மறைமுகமாக. இது மக்கள் யோசிக்காத அளவுக்கு அவர்களுக்கு உழைக்கும் மக்களை அவர்கள் வாழ்வு தாரம் உயர விடாமல், அரசியல்வாதிகள் உயர விடாமல் கீழ்த்தரமாக கொண்டு செல்ல, அவர்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தை மிக குறைவாக தந்து, அவர்கள் சிந்திக்க அளவுக்கு இல்லாமல் வழி செய்துவிட்டு, இவர்கள் நாய்க்கு எலும்பு போடுவது போன்று அவ்வப்போது ஏதாவது ஒன்று தந்து அவர்களை மடைமாக்கி இதுவரையும் வாழ்ந்து வந்தார்கள். இதற்கும் இறைவன் செவிசாய்த்து வந்தார். காரணம், பூமியில் இடைவெளி விரிந்திருந்ததனால் மனிதன் செல்லும் வழிக்கே இறைவன் செவிசாய்த்து வந்தார். இன்று பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இன்று விலைவாசியும் உயரக்கூடாது, ஏழை மக்களும் பாதிக்கக்கூடாது, அரசியல்வாதிகளும் திருந்து வாழ வேண்டும், அனைத்து மக்களும் நல்வழியில் செல்ல வேண்டும். இதற்கு வழி இவ்வாறு சென்றால்தான் மண் உயிர் மாறும். மண் உயிர் என்றால், ஒரு அரசியல்வாதி சுயநலத்தோடு செயல்பட்டு அவன் இறந்தால் மீண்டும் சுயநலவாதியாக தான் பிறப்பான். காரணம், அவன் உடல் இந்த மண்ணில் தான் மறைகிறது. அவன் உடலில் ஊறிப்போன இரத்தத்தில் இருந்து, அவன் அறிவாற்றலிருந்து, அவன் மூளையிலிருந்து அனைத்து இந்த மண்ணில் தான் மக்கும். இந்த மண்ணில் மக்கி அந்த மண்ணில் மீண்டும் உருவாகும் பசுமை முதல் மற்ற உணவுப் பொருள் முதல் கடலில் சென்று உப்பு முதல் அந்த அதை உண்டு வாழும் மனிதனுக்கு அது போன்ற நிலையில் தான் வரும் என்று இயற்கை தத்துவம் கூறுகிறது. அந்த நிலையில் பார்த்தால் இந்த அரசியல் தேவையா? காரணம், இந்த அரசினால் என்ன பயன்? அதற்காகத்தான் ஒவ்வொரு மனமும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் அவ்வொரு செல்லும் பாதைக்க வழிகாட்டி அவர்கள் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் சில பொருள்களை தந்து சேமித்து வைத்து கொண்டார்கள் அல்லவா? இதுக்கு மேல் அவர்கள் தேர்தல் எதற்கு நடத்த வேண்டும்? அது மட்டுமல்ல, இன்று ஒன்று இறைவன் உரைக்கும் பதில் இதை முக்கியமாக கேளுங்கள். இப்பொழுது அரசியல்வாதியும் நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான். அவன் கடவுள் அல்ல. அவன் வேலையை அவன் செய்கிறான், நம்ம வேலையை நம்ம செய்கிறோம். அவனும் பல குற்றங்கள் செய்து உள்ளான். அவன் நீதிமன்றத்தில் அவர்களுக்கும் வழக்கு உள்ளது. அவன் வழக்கு உள்ளவனுக்கு எப்படி சீட்டு தந்தார்கள்? அதே போன்று அவ்வாறு அவ்வையில் நடப்பது என்றால், இப்போ பொதுமக்கள் பஸ் எரிப்பதும் பல பொருள்களை உடைமைகளை எரிப்பதும் போல நிலையில் வரும்போது அந்த மக்களை அரசு குற்றவாளி என்று சிறைச்சாலையில் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சிறைச்சாலையில் அனுபவிக்கும் மக்கள் அவர் குடும்பம் என்ன நிலையாக என்று எந்த அரசு யோசித்துள்ளது? அந்த குடும்பத்துக்கு வாழ என்ன வழி செய்துள்ளது அரசு? எதுவும் செய்யவில்லை. அப்போ ஔவையார் என்றால் இவனும் குற்றவாளி, அவனும் எரித்தவனும் குற்றவாளி. அப்போ இவனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு என்ன தண்டனை? இவனும் சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும். இவனுக்கு எப்படி சீட்டு தந்தீர்கள்? இவன் நான் கடவுளா? கடவுள் என்றால் ஒவ்வொரு தினமும் மனிதன் உயிரை குடிக்கிறான் மறைமுகமாக. தெருநாய் கடித்து அங்கங்கு ஒன்று இறந்து விட்டால் அது விபத்து, அது கண்முன் நடப்பது. இவன் மறைமுகமாக வாகனங்களை வேகமாக உருவாக்கிவிட்டு தினம் எத்தனையோ வழிகளில் மனிதன் மரணம் அடைகிறான். இப்போ செல்போன் படிப்படியாக வளர்ந்த வட்டி வீதம் பல வகையில் பேங்குகள் உருவாகி
பல வழியில் வட்டி தருவதாக லோன் தருவதாக கொடுத்து இதுவரையும் வாழ்ந்தார்கள். இப்பொழுது செல்போன் மூலியமாக மனிதன் கடன் வாங்கும் நிலைக்கு வந்து எத்தனையோ மனிதன் தற்கொலைக்கு ஆளாகி வருகிறான். இதுக்கு ஏன் எந்த சட்டமும் இல்லை, அரசு ஏன் கொடுக்கவில்லை? என்ன காரணம்? இவர்களை கேட்க ஆள் இல்லை என்று அவர்களுக்கு ஆணுவமா? இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். ஆகினால் இந்த தேர்தல் என்பது நடக்க வேண்டும். பொதுமக்கள் தான் இது ஏந்து கொள்ள வேண்டும். அவனும் வழக்கு உள்ளது, அவனும் பல குற்றத்துக்கு ஆளாகியுள்ளான். முதலமைச்சர் வந்து மீது எந்த அமைச்சர் எவனாக இருந்தாலும் சரி வழக்கு உள்ளது. வழக்கு உள்ளவன் தேர்தலில் இருக்கக்கூடாது, அது எவனாக இருந்தாலும் சரி. அவ்வாறு தான், அதுதான் சட்டம், அதுதான் திட்டம், அதுதான் பொதுநலம். இறைவன் கூறும் பதில். இவன் ஏன் சுயநலவாதி? இவனை கேட்க ஆள் இல்லை என்று இவனுங்களுக்கு மட்டும் எவ்வாறு சீட் தந்தான்? எவ்வாறு தந்தான்? காரணம், என் செல்போன் நம்பரை கண்டுபிடித்து என்னிடம் வாருங்கள். உங்களை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். நான் உங்களை அழிக்கப் போவதில்லை. உங்களை திருத்துவதற்கு தான் என்னுடைய முயற்சி. எனக்கு இறைவன் தந்த அறிவு பாதை. ஆகையினால்தான் கூறுகிறேன், இவர்கள் வழக்கு உள்ளவர்களுக்கு சீட்டு தரக்கூடாது. இன்று எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. நடந்தால் தூய்மையாக நடக்க வேண்டும். அவன் எந்த குற்றத்துக்கும் ஆளாகி இல்லாதவன் மட்டும்தான் சீட்டு தர வேண்டும். குற்றவாளிகளுக்கு சீட்டு தரக்கூடாது. இதுவே நீதியின் சட்டம். நீதிமன்றத்தையும் காவல்துறையும் நிறுவனங்களையும் இவர்கள் அனைத்தையும் அடிமையாக்கி வைத்து இவர்கள் வாழ்வதற்கு இந்த உரிமை யார் தந்தார்கள் இவர்களுக்கு? இனி நாங்கள் கேட்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கவனியுங்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். திருந்தி வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை, இல்லை என்றால் உங்களுக்கு தீமை தான் நடக்கும். நீங்களும் மக்களோடு மக்கள் சேர்ந்து பயிரிட்டு உணவு உண்டு வாயு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.